அன்பார்ந்த தோழர்களே, விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களே, பெரியாரியல் ஆய்வறிஞர் தோழர் வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா நிகழ்விலே உங்களையெல்லாம் நம்மையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் மு. சாமிநாதன் அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் துரை சித்தார்த்தன் அவர்களே, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் புதிய சிந்தனையாளன் ஆசிரியரும் திராவிட இயக்க அறிஞருமான தோழர் வாலாசா வல்லவன் அவர்களே, வருகை தந்தவர் இருக்கின்ற திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்களே, மிகச்சிறந்த செயல்பாட்டாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காஞ்சி தமிழ் உரிமை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி அமுதன் அவர்களே, தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெய ரூபன் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய செயலாளர் தோழர் இரா முல்லை அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் தோழர் மா. முருகேசன் அவர்களே, வீரத்தந்தையாக விளங்கி கொண்டிருக்கின்ற சோலையார்பேட்டை குயில்தாசன் அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணா சரவணன் அவர்களே, காஞ்சி மாவட்ட மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் செயலாளர் தோழர் சி. நடராஜன் அவர்களே, வேலூர் புரட்சி கவிஞர் கலை இலக்கிய மன்றத்தின் தோழரும் நாங்கள் முன்னெடுக்கின்ற எல்லா மாநாடுகளுக்கும் பதாகைகள், சுவரொட்டிகள், அழைப்பிதழ்கள் எல்லாவற்றுக்கும் மிகச்சிறந்த முறையிலே அழகுற வடிவமைத்து தந்து உதவி கொண்டிருக்கின்ற தோழர் கா. பன்னீர்செல்வம் அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் தோழர் கா. குப்புசாமி அவர்களே, மற்றும் உள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் நிகழ்ச்சியின் தலைவர் என்ற முறையிலே அவ்வளவு பேரையும் விழித்து பேச வேண்டிய கடமையில் இருந்தேன். அதனால் எனக்கு பின்னாலே வருகின்ற தோழர்கள் நேராக கூட்டத்தில் நேராக சொல்ல வந்த செய்திகளை சொல்லுமாறு முதலிலேயே அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் நிகழ்ச்சி சரியாக 6 மணிக்கு முடிக்க வேண்டும். பேராசிரியர் சுபவி அவர்கள் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் நிகழ்ச்சியை சரியாக 6 மணிக்கு முடிக்க வேண்டும். அவருக்கு 45 மணித்துளிகள் ஒதுக்கி தர வேண்டும். அதற்கேற்ப நம் தோழர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக உரையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே நானே முதலிலே சுருக்கமாக 10 நிமிடங்களுக்குள்ளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தோழர் வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய நினைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் என் கனவில் இன்றும் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு 1978 முதல் அவரோடு அணுக்கமாக பழகியவர்களில் நான் முதன்மையானவன் என்பதை என்னால் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். அவரோடு தங்கிய இரவுகள், பழகிய நேரங்கள், கலந்துரையாடிய நாட்கள் எண்ணற்றவை. அவரால் பெற்ற என் அறிவு, அதற்கு முன் வெறும் கல்லாக இருந்த என் அறிவை ஒரு சிலையாக வடித்து தந்தவர் தோழர் வே. ஆணைமுத்து அவர்கள்தான். அதனால் என்னிடம் இன்றைக்கு தொடக்கத்திலே சொன்னார்கள், அதுபோல என்னிடம் ஏதேனும் சிற்றறிவு இருக்குமானால் அதன் முழுமைக்கும் சொந்தக்காரர் தோழர் வே. ஆணைமுத்து அவர்கள்தான். தோழர் ஆணைமுத்து அவர்களோடு 1978 முதல் அணுக்கமாக இருந்தேன். அது ஒரு வாழ்க்கையில் பலருக்கும் கிடைக்காத ஒரு பேறு. சில பேருக்கு கிடைக்கும்,
சில பேருக்கு சில விரும்பினாலும் கிடைப்பதில்லை. அதற்கு காரணம் சென்னைக்கு நான் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருந்ததாலும் விடியற்காலை 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து அரக்கோணத்திலே 5:20 மின்தொடரை பிடித்து 7 மணிக்கெல்லாம் போய் அவரை பார்ப்பேன். அப்படி எண்ணற்ற நாட்கள் நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் சென்னைக்கு வருவதற்கு முன்பாகவே எழும்பூரிலே பீப்புள்ஸ் லாட்ஜிலே தங்குவார். அப்பொழுதெல்லாம் வருவதற்கு முன்பாக எனக்கு ஒரு மடல் போடுவார். நான் தவறாமல் அவரிடம் அங்கே போய் காலையிலே நிற்பேன். சேலம் மூத்த திராவிட இயக்க போராளி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் மாநாட்டின் தலைவராக விளங்கிய சேலம் சித்தையன் அவர்கள், சேலம் தாதம்பட்டி ராஜு ஆகியோர்களெல்லாம் அவர்களோடு பழகிய நாட்கள் எல்லாம் வாழ்க்கையில் பிறர்க்கரிய பேர் என்று கருதுபவன். அதேபோல 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சிந்தனையாளனிலே எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டதற்காக தோழர் ஆணைமுத்து அவர்களுக்கும் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சிக்கும் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல என்று ஒரு திருக்குறள் உண்டு. அதாவது ஒரு கோடி நினைக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனையோ சிந்தனைகள் வரலாம். அதுபோல் நம்ம எவ்வளோ நினைப்போம், ஆனால் பேசும்பொழுது சிக்கலாக இருக்கும். பேசுகிறத விட பேச்சு பழக்கம் சில பேருக்கு இருக்கும். எழுதுறதுக்கு உட்காரும் பொழுது அப்போ இன்னும் சிக்கலாகும். நான் கட்டுரைகளை எழுத வேண்டும் என்பதற்காகவே மிக அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை எனக்கு சிந்தனையாளனும் ஆணைமுத்து அவர்களும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதனால்தான் நான் மார்க்சியத்தை யாருடைய முன்னோடி என்பது யாரும் இல்லாமல் நானாகவே முயன்று மார்க்சியத்தை கற்றுக்கொண்டு மார்க்சியம் குறித்து வகுப்பு எடுக்கின்ற அளவிற்கு ஓரளவுக்கு மார்க்சியம் பயின்றேன், அம்பேத்கரையும் பயின்றேன். அதேபோல் எனக்கு ஒரு தமிழக அளவில் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு நூலை அம்பேத்கரனுடைய நூற்றாண்டை ஒட்டி மாப்பேபோக்காவிலே எதை வெளியிடலாம் என்று முடிவு செய்த போது 1979 அம்பேத்கரனுடைய தொகுப்பு முதலாக வெளிவந்தது. அதிலே இருக்கின்ற ஒரு பகுதியை வெளியிடலாம் என்றார்கள். கடைசியாக அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு நூலை மொழிபெயர்க்க முடிவு செய்தோம். ஏனென்றால் அதுவரையில் அம்பேத்கரை பற்றி அந்த நூலை படிக்கிற வரையில் எனக்கு எதுவும் தெரியாது. பொதுவாக இப்போ இன்றைக்கு சாதாரண மக்களிடம் பெரியாரை பற்றி கேட்டால் கடவுள் மறுப்பாளர், பார்ப்பன எதிர்ப்பாளர், மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர், பெண்ணுரிமை போராளி, இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்டவர், இதை தாண்டி பெரியாரை இன்றைக்கு எப்படி தெரியாதோ அந்த அளவுக்கு தான் எனக்கு அம்பேத்கரை பற்றி தெரிந்திருந்தது. அந்த நூலை படித்த பிறகு தான் அம்பேத்கரை பற்றி ஒரு முழுமையான வடிவத்தை உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. அதை முதலில் மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லி அதை மொழிபெயர்த்து அது தமிழகம் முழுவதும் பரவி எனக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வகையில் நான் மிகவும் பேறு பெற்றவன் என்று சொல்ல விரும்புகின்றேன். தோழர் ஆணைமுத்து அவர்களின் பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் ஒரு 2-3 செய்திகளை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அவருடைய சாதனைகள் என்று நான் எப்பொழுதும் எங்கும் சொல்வது, முதலாவது ஈவேரா சிந்தனைகளை 1974 அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரை கொண்டு 1974 வெளியிட்டது தான் மாபெரும் சாதனை. அதற்கு முன்னாலே பெரியாரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு சூழலும் வாய்ப்பும் எதுவும் இல்லாத இருந்த சூழ்நிலையிலே அந்த நூலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், அதுதான் இன்றைக்கு கூட பெரியார் ஒரு தலைப்பை பற்றி என்ன பேசியிருக்கிறார் என்றால், இன்றைக்கு திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கின்ற களஞ்சியம், நம்ம மணி அவர்கள் வெளியிட்டு குடியரசு எல்லாம் பலதும் இருந்தாலும் ஆய்வுக்கு எல்லாமே பயன்படக்கூடியதாக இருந்தாலும் உடனடியாக ரெடி ரெக்கரன்ஸ் என்று சொல்வார்களே, அதே போல எந்த தலைப்பிலே பெரியார் என்ன பேசியிருக்கிறார் என்று வேணுமானால் ஆணைமுத்து தொகுத்த அந்த 3 தொகுதிகள் தான். அதிலும் குறிப்பாக 74 வந்த தொகுதி தான் இன்னும் சரியாக பயன்படும். பின்னாலே சேர்த்து வெளியிட்டதிலே கூட சில உடனடியாக தேடுவதிலே சில தடுமாற்றங்கள் இருப்பதற்கு காண முடிகிறது. அந்த வகையிலே
பெரியார் அவர்களை இந்த உலகத்திற்கு தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல உலகம் முழுதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு பெரியாரை முழு வடிவமாக அவர் எப்படியெல்லாம் ஒரு தேசிய இன விடுதலை போராளி, சமதர்மத்தை சாதி ஒழிப்பை போலவே அவர் சமதர்மத்தை இந்த நாட்டிலே சமதர்மம் மலர வேண்டும் என்பதற்கு எந்த அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார் என்று அவருடைய பல்வேறு பன்முகத்தன்மைகளையும் பன்முக ஆளுமைகளையும் கொண்டு வந்து நிறுத்துகின்ற நூலாக இருக்கின்றது. ஆணைமுத்து அவர்கள் எந்த அளவுக்கு அதில் அரும்பாடுபட்டார் என்பதை அருகிருந்த தோழர்களுக்கு நன்றாக தெரியும். அம்பேத்கரனுடைய நூல்கள் கூட 1979 வந்திருக்கின்றது. அம்பேத்கர் வாழ்நாளிலேயே அவற்றில் பெரும்பாலான நூல்கள் வெளிவந்து விட்டன. அம்பேத்கர் 1916 கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே இந்தியாவில் சாதிகள், அவற்றின் தோற்றம், இயக்கம், வளர்ச்சி என்ற ஒரு கட்டுரை, மானுடவியல் கருத்தரங்கில் அவர் படித்த ஒரு கட்டுரை அப்பொழுதே ஒரு சிறு நூலாக வந்துவிட்டது. சாதி ஒழிப்பு என்பது 1936 நூலாக வந்தது. அதை வெளிவந்தவுடனேயே தந்தை பெரியார் அவர்கள் அதை தமிழிலே வெளியிட்டார்கள். அவருடைய டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்ற பட்டத்திற்காக ரூபாயின் சிக்கல். இதுபோல நமக்கு அம்பேத்கர் அவர்கள் மாபெரும் பொருளாதார மேதை. அவர் ஆய்வு பட்டம் வாங்கியதெல்லாம் பொருளாதாரத்தில் என்பது நமக்கு தெரியாது. டாக்டர் ஆஃப் சயின்ஸுக்கு ரூபாயின் சிக்கல் என்பது அப்பொழுதே வந்தது. 1940களில் சூத்திரர்கள் யார், தீண்டப்படாதவர்கள் யார், காந்தியும் காங்கிரஸும் தீண்டப்படாத மக்களுக்கு செய்தது என்ன, இப்படி என்று ஏராளமான நூல்கள் அவர் கொடுத்த, அரசுக்கு கொடுத்த 1918 கொடுத்த சவுத் பரோ கமிஷன் ஆணையம், 28 கொடுத்த சைமன் கமிஷனிடம் கொடுத்த அறிக்கை, இப்படி 46 பிரிட்டிஷ் தூதுக்குழு ஃபோர்டுக்கு என்னங்க அவர் பேர் கிரிப்ஸ் கமிஷனிடம் கொடுத்த அறிக்கை, இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினால வெளியிடுவதிலே எளிதாக இருந்தது. ஆனால் ஆணைமுத்து அவர்கள் குடியரசினுடைய தொடக்கம் முதல் விடுதலை, பகுத்தறிவு, புரட்சி எல்லாவற்றிலிருந்தும் தேடி எடுத்து தனியாக எழுதி, அன்றைக்கு அச்சு முறைதான் இருந்தது, எழுத்து அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்தார்கள். அடுத்ததாக இந்திய அரசு வேலைகளிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தருவதற்காக அவர் பட்ட பாடுகள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதை போலவே மார்க்சியம், பெரியாரியம். வாங்க 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 தோழர் வாங்க. சரி. தோழர் ஆணைமுத்தினுடைய இந்த 2 பங்களிப்புகளுக்கு இணையாக நான் மதிக்கின்றது மார்க்சிய பெரியாரியம் என்பதை அவர் நீண்ட காலமாக இங்கே முன்னிறுத்தி, இங்கே மார்க்சிய பெரியாரியம் என்ற சொல்லாடலில் இருந்தே புரியலாம், மார்க்ஸ் இல்லாமல் பெரியாரியத்தை நிலைநிறுத்த முடியாது. மார்க்ஸ் என்பவர் உலகம் முழுதும் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட, சுரண்டப்படுகின்ற எல்லா மக்களுக்குமான விடுதலைக்கு ஆன தத்துவத்தை வடித்து கொடுத்தவர். அவர்தான் ஏடறிந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே ஆகும் என்று மார்க்ஸ், எங்கெல்ஸும் சேர்ந்து முழங்கினார்கள். உலக வரலாறு முழுவதும் தனி மனிதர்களுடைய சித்தாந்தங்களினுடைய, மிகச்சிறந்த சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களால் இந்த உலகம் வழிநடத்தப்படுகிறது என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் மார்க்ஸ் அவர்களும் எங்கெல்ஸ் அவர்களும் தான் இந்த உலகத்தை, இந்த மனித குலத்தை, மனித சமுதாயத்தை அச்சாணியாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது அந்த சமூகத்தில் இருக்கின்ற பொருள் உற்பத்தி முறைதான். அங்கு அந்த சமூகத்திலே உற்பத்தி சாதனங்கள், உற்பத்தி கருவிகள், மூலதனம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த சமூகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வரலாறு நெடுகிலும் அது அடிமை சமூகத்திலிருந்து, நிலப்பிரபுத்துவ சமூகத்திலிருந்து முதலாளித்துவ சமூகம் வரையிலே அது எப்படி நீட்சியாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதை விளக்கினார்கள். அந்த தன்மையிலே இன்றைக்கு கூட எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவை இன்றைக்கு கூட முழுமையாக முதலாளித்துவ நாடு என்று சொல்ல முடியாது. இது அரை நிலப்பிரபுத்துவ, அரை முதலாளித்துவ நாடாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற உற்பத்தி பெரிய கார்ப்பரேட் என்று சொல்கிறோம். பெரிய பெரிய உற்பத்தி சாதனங்கள், கோடிக்கணக்கான மூலதனங்கள்,
பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் யார் என்று பார்க்கும் பொழுது மேல்ஜாதி வருணக்கத்தாரும் மேல்ஜாதியினராகவுமே இருக்கிறார்களே தவிர கீழ்ச்சாதி மக்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்களிலே மிக மிக குறைவு. ஆகவே இதை புரிந்து கொண்டால்தான் இதை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு இருப்பதற்குத்தான் இங்கே மதத்தை கொண்டு பிரிவினை, சாதிகளை கொண்டு பிரிவினை, சடங்குகளை கொண்டு பிரிவினை, இவற்றை காப்பதற்கென்றே இந்திய அரசமைப்பு சட்டத்தை இங்கே உருவாக்கி வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற மேல்தட்டிலே இருக்கின்ற 10 விழுக்காட்டினரிடம் இருக்கின்ற சொத்து, மொத்த சொத்தில் 80 விழுக்காடு சொத்து 10 விழுக்காட்டினரிடம் இருக்கிறது. அதே போல ஆண்டு வருவாயில், நாட்டினுடைய மொத்த வருவாயில் 10 விழுக்காட்டினரிடம் 46 விழுக்காடு வருவாய் இருக்கிறது. இதையெல்லாம் காப்பாற்றி கொண்டிருப்பது, இங்கு முதன்மையாக இருப்பது சாதிதான். இதை முதன்மையாக காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், கடவுள், மதம் இதெல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இங்கே சமதர்ம சமுதாயம் வர வேண்டுமானாலும், தன்னுரிமை பெற்ற தமிழ் தேசம் மலர வேண்டுமானாலும், மார்க்சிய வழியில் பெரியார் முன்னெடுத்த இந்த கொள்கைகளை நாம் மக்களிடம் கொண்டு சென்று மக்களிடம் மாபெரும் எழுச்சி உண்டு பண்ணி இந்த கொள்கைகளுக்கு ஆதரவு திரட்டி அதன் மூலமாக படிப்படியாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே ஆணைமுத்து அவர்களுடைய மார்க்சிய பெரியாரியம் என்பதனுடைய நோக்கம் என்பதை சொல்லி